ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் போட் அண்ட் ஸ்ட்ரீமில் வந்து 26th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன இருக்குன்னு பாருங்கள். 26th, the speed of your boat still water is 18 km/h and the speed of the current is streamனா கரண்ட் தான் நமக்கு தெரியல. ஸோ கரண்ட் வெலாசிட்டி 3 km/h கொடுத்துருக்காங்க. It takes a total 11 hours to row upstream from point X to Y. அப்போ பாயிண்ட் எக்ஸ்லேருந்து ஒய் வரைக்கும் என்ன ஸ்ட்ரீம் போகுது, நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் தான் போகிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியம் தான். அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம் எங்கே போகிறாங்க, எங்கேருந்து எங்கே வராங்க, ஃப்ரம் பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் ஒய்லேருந்து பாயிண்ட் என்னது இஜெட்டுக்கு வராங்க. பாயிண்ட் எக்ஸ் தான் வருவாங்க, பாயிண்ட் இஜெட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பாருங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் அண்ட் இஜெட், வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த போட்? ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குன்னா, எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஒன்று இருக்குது, அடுத்து ஒய்ன்ற பாயிண்ட் இருக்குது, அடுத்து இஜெட்ன்ற பாயிண்ட் என்னது பிட்வீன் எங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ எக்ஸ்லேருந்து ஒய் போகிறாங்க, எக்ஸ்லேருந்து ஒய்ன்றது போகிறாங்க. என்ன ஸ்ட்ரீம் பாருங்கள், எக்ஸ்லேருந்து எக்ஸ் போகிறது டு ரோ அப் ஸ்ட்ரீம் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ் டு பாயிண்ட் ஒய். அப்போ போகிறது நீங்கள் எக்ஸ்லேருந்து ஒய் போகிறது என்னது நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீமு. சரிங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் பாயிண்ட் ஒய், பாயிண்ட் ஒய்லேருந்து டவுன் ஸ்ட்ரீம்னா கண்டிப்பாக அது ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ ஆப்போசிட் வராங்க, இதே லைனில் ஆப்போசிட் வராங்க. ஸோ அது டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கொடுக்கல, இது வந்து நான் நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீமு. சரிங்களா, அடுத்து என்ன கொடுக்குறான்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ் டு ஒய் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் டு ஒய் இஸ் 1/3 ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ். இதை டின்னு வச்சுக்கோங்க, இதோட டிஸ்டன்ஸ் என்னது 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். சரிங்களா, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறதா இந்த டோட்டல் டைம் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டோட்டல் டைம் ஃபார்மில் போடுங்க. டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் சேம் கிடையாது, வேறு டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு அந்த அப்ஸ்ட்ரீம் போடுவோம். ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம போட்டோட ஸ்ட்ரீமையும் கரண்ட்டோட ஸ்பீடையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ 15 கிடைக்கும். டிஸ்டன்ஸ் என்ன, நம்ம அப்ஸ்ட்ரீமுக்கு 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ், அப்படி தானே. ப்ளஸ் அதே போல் டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்னன்னா அதே டிஸ்டன்ஸ் தான், டிவைட் என்ன இருக்குது, இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் தானே. டவுன் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம், ரெண்டு ஸ்பீடையும், அதாவது போட்டோட ஸ்ட்ரீமையும் கரண்ட்டோட வெலாசிட்டி ஸ்ட்ரீமோட ஸ்பீடை நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷன் பண்ணுவோம். ஸோ 18 + 3 நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் 21. சரிங்களா, ஸோ 3 கீழே கொண்டு வந்து என்ன வரும்னா 1/, என்ன வரும் 45 வந்துடும். இங்கே என்னது 1/21 வரும். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும், அப்படி தான் டைம் டிஸ்டன்ஸ் வந்து வெளியே எடுத்திருக்கேன். இது எப்படி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வரும், கண்டிப்பாக என்ன வரும், அடிஷன் மேலே வரும், இங்கே மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ இது எங்களுக்கு கொண்டு கண்டிப்பாக மேலே என்ன வந்துடும், நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் மேலே வந்துடும். ஸோ மேலே என்ன வந்துடும், இந்த மல்டிப்ளிகேஷன் 45 × 20 வந்துடும். கீழே வந்து அடிஷன் மட்டும் ஆன்சர் வந்துடும். 45 + 21 ஆன்சர் என்ன வரும், 45 + 46 என்ன வரும், 66 வரும். ஈக்குவல் என்ன இருக்கு, எனக்கு டீன் இருக்கும். இது சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். 6 15 வேறு ஆன்சர் வருமா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்குது 21 15 சார் மோல் என்னன்னு கண்டுபிடிங்க. 21 × 15 எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ 15 20 + 1 போடலாம்ல, சிம்பிளாக கண்டுபிடிக்க பழகுங்க. ஸோ இப்போ என்ன வரும் 52 சார் 300 + 15 என்ன வரும் 315 வரும். சரிங்களா, ஸோ இப்போ டி ஈக்குவல் என்ன வரும்னா 315/2 கிடைக்குது நம்மளுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் வந்து எல்லாப்பட்ட சொல்லித்தரேன். அப்புறம் எப்படி நம்ம வேமா சேர்றதை பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இப்போ டி கிடச்சிருச்சு. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னப்பா ட்ராவல் ஆயிருக்கும், அதாவது இங்கேருந்து 1/3 போகுது, இங்கேருந்து டி போகுது, அப்படி தானே. இங்கேருந்து 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் போகுது, இங்கேருந்து என்ன போகுது, நம்மளுக்கு ஒரு டி போகுது. ரெண்டே அடிஷன் பண்ண வரும், எனக்கு 4/3 வருமா, 4/3 டிஸ்டன்ஸ் வரும். ஆமாம் பாருங்க, இது எல்சியம் பண்ணுங்க. +1/3 + 1 என்ன வரும் 3 + எல்சியம் எடுத்து என்ன வரும் 1/3 + 1 3 1 3 3 + 1 4/3 டி. ஸோ டி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஸோ ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 210. ஸோ எவ்வளோக்கு நம்ம வந்து வேகமாக செய்யணுமோ அந்த அளவுக்கு சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி ஷார்ட்டாக செய்யறதை கொஞ்சம் சொல்லித்தரேன், கவனிச்சுட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து செம்ம வாட்சோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டயராமெட்டிக்காக நான் வந்துடணும். சரிங்களா, வந்துட்டா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் வந்துடும். இது எடுத்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா, இந்த டீயை தனியாக எடுத்துட்டு இதை இங்கே மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ வந்து 1/45 1/21 ஞாபகம் வந்துடும், டி வெளியே ஞாபகம் வந்துடும். அகைன் என்னன்னா இங்கிட்ட என்ன இருக்குது 11 இருக்குது, அப்படி தானே. ஸோ இந்த டேர்ம் வந்து மனக்கணக்காக உங்களுக்கு தெரியல. எப்படின்னா மேலே வந்து அடிஷன் டேர்ம் வரும், கீழே வந்து மல்டிபிள் டேர்ம் வரும், அப்படி தானே. இது ரெண்டையும் இங்கேயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மேலே வந்து அடிஷன் டேர்ம் வரும், கீழே மல்டிபிள் டேர்ம் வரும். அப்போ இங்கிட்டு கொண்டு என்ன ஆயிரும், கீழே இருக்கிற மல்டிபிள் டேர்ம் மேலே வரும், மேலே அடிஷன் டேர்ம் கீழே வந்துடும். அப்போ சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் வந்துருன்னா இந்த ஸ்டெப் எழுதுவீங்க கரெக்டாக. ஸோ அதுக்கடுத்து டீன்ற வழி ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா. டி தெரிஞ்சா டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சலாம், இங்கே 1/3 இங்கே 1னா நம்மளுக்கு 4/3 தான் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதுக்கடுத்த ஸ்டெப் இது மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ சால்வ் பண்ண 210 கிடச்சிரும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு புரியிருக்காண்டி இவ்வளோ கிளரிக்கல் எடுத்திருக்கேன். கிளரிக்கலை குறைச்சாமலே நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம மைண்ட் கால்குலேஷன் போட்டாலும் நம்ம
டைமை சேவ் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் சம் என்ன பாருங்க. A ship of length 300 meter traveling from a point A to B downstream passes a ghat along the river in 18 seconds. While in return it passes the same ghat in 24 seconds. If the rate of current கொடுத்திருக்காங்க 9 கொடுத்திருக்காங்க, then what is the length of the ghat? So என்ன கொடுத்திருக்காங்க நம்மள பாருங்கப்பா. A ship of ship ஓட length கொடுத்திருக்காங்க, traveling from A to B பாயிண்ட் போகுது, downstream சொல்லிட்டாங்கப்பா. downstream என்ன பண்ணுவோம், நம்ம x போட் ஸ்பீட் வச்சுக்கோங்க. downstream என்னது, ரெண்டே அடிஷன் பண்ணுவோம்னா என்னது, போட்டோட ஸ்பீடையும் கரண்டோட ஸ்பீடையும் அடிஷன் பண்ணுவேன். ஸோ அடிஷன் பண்ண எனக்கு என்ன வரும், எனக்கு 9 km/h இருக்குது. மீட்டர் per second பார்த்தா என்ன வரும், 9 × 5/18 போடுவேன். ஸோ 9 18 அடிச்சா ஒரு 2 வரும். ஸோ 5/2 வரும். ஸோ x + 5/2 = என்ன இருக்கும், இங்கே லென்த் ஆஃப் என்ன இருக்கும், லென்த் ஆஃப் ஷிப் இருக்கும்ல. ஸோ லென்த் ஆஃப் ஷிப் வந்து நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. லென்த் ஆஃப் ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 300 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்னது லென்த் ஆஃப் காட் இருக்கும், டிவைட் பண்ணது டைம் டேக் டு கிராஸ் ஈச் அதர். ஸோ டைம் டேக்கன் அவங்க கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் போய் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, நம்மளுக்கு 18 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது பாருங்க. சரிங்களா? அதே போல் அடுத்த ஸ்ட்ரீமு அப் ஸ்ட்ரீமு. ஸோ அது ரெண்டுமே என்னது, போட்டோட ஸ்பீடையும் கரண்டோட ஸ்பீடையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். அதே 300 + LG தான். இது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுப்பா, 24 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நல்லா பாருங்க, இந்த 18 எங்கே கொண்டு போய் இந்த 24 எங்கே கொண்டு போய் பாருங்க, இங்கிட்ட இருக்கும், இங்கேயும் 300 + LG தான் இருக்கும், இங்கேயும் 300 + LG தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு டைம் ஈக்குவல் பண்ணலாம், இதை மல்டிபிள் பண்ண ரெண்டு டைம் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 18 + 18 × x 18x + 18 2 அடிச்சா என்ன வரும், 9 வரும். ஸோ உள்ள 45 வரும். ஈக்குவல் இங்கே 24x. அதே மாதிரி என்னது 24 இங்கே 24% 2 24 அடிச்சா 12 வரும். 12 5 தான் 60. ஸோ -60. இதை சிம்பிளை பண்ணுங்க. இதில் என்ன போச்சா என்ன வரும், 24 - 8 என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே 2 × 4 6x வரும். இங்கே +6 யாரும் 105 இருக்கும். அப்படி தானே? ஸோ 3 டைப் அடிக்கலாமா, அடி என்ன வரும், 3 2 6. ஸோ இங்கே 3 டைப் அடிக்க என்ன வரும், நம்மளுக்கு 2 3 6, இங்கே 3 3 9 அண்ட் 5 3 15 வந்துடும். நம்ம ஆன்சர் வந்து x என்ன கிடைக்குது, 35/2 கிடைக்குது. ஸோ இந்த x இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைச்சது, எனக்கு இங்கே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். எப்படின்னு சொல்லி தரேன் கவனிங்க. இந்த x இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 35/2 வருமா. ஸோ கீழே பேஸ் 2 இருக்குது. ஸோ மேலே அடிஷன் பண்ணலாம் என்ன வரும், எனக்கு 40/2 வரும். ஸோ 40/2 இங்கே 18, 40/2 நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு 20 வந்துருமா. அப்போ 20 × 18 என்ன வரும், நம்மளுக்கு 18 2 36 360 இருக்கும். இந்த 300 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் LG என்ன கிடைக்கும், 16 கிடைச்சிரும். ஸோ எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். நான் இது வந்து கிளரிக்கலாக இப்போ எழுதுறேன், ஆனால் மைண்ட் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. பாருங்க, x என்ன பண்ணுறா, x என்ன கிடைச்சி 35/2 கிடைச்சிருக்கு. 35/2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணுங்க. அப்போ இங்கே வந்து 35/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 2 சேமாக இருக்கா. மேலே என்ன வரும், எனக்கு 40. 35 + 40. ஸோ 30 + 5 வந்து 40 வரும். 40/2 இருக்கும். 40 20 இருக்கும். இங்கிட்ட என்ன இருக்குது, 300 + LG என்ன இருக்குது, 18 இருக்குது. ஸோ இங்கே இது இங்கே மல்டிபிள் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 18 2 என்னது 36 360 கிடைக்கும். இந்த 300 கூட தான் எனக்கு என்ன கிடைச்சி, LG கிடைச்சிடும். 360 - 300 and 360. சரிங்களா? ஸோ இது எவ்வளோ சார் இன்க்ளூட், இன்னும் எவ்வளோ சார் வேகமாக நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னா, கவனிங்க, இந்த 2 ஃபார்மில் உங்களால் எழுத முடியல. ஸோ இதை வச்சு நான் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சிமுலேட் பண்ணுங்க. சிமுலேட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சி என்ன கிடைக்கும், x கிடைச்சிடும். எக்ஸ்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எக்ஸை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னது, ஆல்ரெடி இந்த மைண்ட் கால்குலேஷன் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இது வந்து பேஸ் ஏமா இருக்குது. ஸோ 45 + 5 50, சாரி 35 + 5 40, 45 × 20, 18 2 36 360, 300 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 60 கிடைச்சிடும். ஸோ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து வேகமாக வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு ஈஸி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 28th sum. Boat A travels 120 km from B to Q downstream. ஸோ B Qன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டு கிடைப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்கப்பா, 120 km சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் போட் B ட்ராவல்ஸ் ஃப்ரம் Q to B. அப்போ போட் A வந்து இங்கேருந்து இப்படி போகுது, Q to B என்னது இங்கேருந்து இங்கே வருது வச்சுக்கோங்க. இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்கப்பா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. சரிங்களா? இது வந்து என்னது, இந்த போட் A போகுது பார்த்தீங்களா, போட் A வந்து ட்ராவல் ஆகுது. என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னா, போட் A வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஸ்ட்ரீமாக இருக்கும், இந்த Q வரது அப் ஸ்ட்ரீமாக தான் இருக்க முடியும். சரிங்களா? இஃப் போட் போட்ஸ் ஸ்டார்ட்ஸ் 1 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெண்டுமே அது 1 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ மீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, 2:30 PM. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் மீட் ஆகுதுப்பா, 1 மணிலேருந்து 2:30 மணிக்கு எவ்வளோ டைம் இருக்குது நம்மளுக்கு, 1.5 மணி நேரம். அப்படி தானே, 1.5 மணி நேரத்தில் மீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் A and B. சிமிலராக பண்ணலாம். கவனிங்க, இது நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா தான். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணுவோம்னா, என்ன இருக்குது நம்மளுக்கு, U இருக்குது, இங்கே V இருக்குது, U இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் வந்து 2 ஸ்பீட் அடிஷன் பண்ணுவோம். ஸோ U + B போட்டுக்கலாம்ல. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 120 தான் வரும். இங்கே டைம் டேக்கன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த U + Bல டைம் டேக்கன் நம்மளுக்கு இருக்குல்லப்பா, ஆமாம் இல்லையா? ஸோ டைம் டேக்கன் என்ன இருக்குது, டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்களாப்பா, என்ன கொடுத்துருக்காங்க டைம் டேக்கனை, 1.5 மணி நேரம். அப்படி தானேப்பா, 1.5 மணி நேரம் என்ன அழிக்கலாம் நம்ம,
1 + 1/2 அப்படி தானே? அப்போ என்ன வரும்? 3/2. சரிங்களா? இப்போ இதில் என்ன வரும்? u = என்னப்பா வரும் நம்மளுக்கு? போட் யூன்றது தானேப்பா. இது என்ன இருக்கும்? போட் ஸ்பீட் என்னது? இது பி போட்டு தானே. ஸோ போட் பியோட ஸ்பீடு இது என்னது? அப்ஸ்ட்ரீம் தான். ஸோ மைனஸ் என்னது? கரண்ட் ஸ்பீட் இருக்கும். ப்ளஸ் வீல் என்னப்பா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம். ரெண்டையும் அடிஷன் பண்ணுமா? அதுபோக இங்கே வீன்றது என்ன போட்டு வருது? நம்மளுக்கு ஏன்ற போட்டு தான் வருது. அப்போ பிஏ ப்ளஸ் சின்னு இருக்கும். இங்கே வந்து 120 என்னது? 2 இருக்கும். 3/2 இருக்குமா? சரி, இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிரும். ரெண்டு அடிஷன் பண்ணால் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணுங்க, என்ன வரும்? 240/3. ஸோ ஆன்சர் இஸ் 80. ஸோ எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்போது நான் இந்த கிளரிக்கலாக எழுதுனா இந்த சமூக எடுக்கணும் எவ்வளோ தேவைப்படும்? நம்மளுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட தான் தேவைப்படும். சிமிலராக சொல்லியிருக்காங்க பாருங்க. 2 போட் வருது. இது 2 மீட் ஆகிறதுக்கு வந்து அது 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 மணிக்கு 2 போட்டு ஸ்டார்ட் ஆகுது. 2:30 மணிக்கு என்னது நம்மளுக்கு மீட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நேரம் வெட்டி இந்த டைம் என்ன நம்மளுக்கு 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்தில் 2 போட்டுமே ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ மீட் ஆகிற டைம் கீழே எழுதிக்கலாம். எப்பவுமே எழுதுவோம்ல, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைட் பை என்ன போடுவோம்? டைம் டேக் டு மீட்டிங் ஈச் அதர். ஸோ அந்த ஃபார்ம்ல தான் போட்டிருக்கேன். நம்ம ஆப்போசிட் வேணா 2 ஸ்பீட் அடிஷன் பண்ணிக்க. இதனது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இதனது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம்? போட்டோட ஸ்பீடையும் கரண்டோட ஸ்பீட் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். போட்டோட என்னது? அப்ஸ்ட்ரீம் என்ன போட்டு வருது? பி போட்டு தான் வருது. ஸோ பி போட் ஸ்பீட் மைனஸ் கரண்ட் ஸ்பீட். அடுத்த டவுன் ஸ்ட்ரீம் என்னது? ரெண்டுமே அடிஷன் பண்ணுவேன். டவுன் ஸ்ட்ரீம் எந்த போட்டு வருது? ஏ போட்டு வருது. ஸோ ஏ போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் கரண்டோட ஸ்பீடு சி கேன்சல் ஆயிரும். ஸோ 2 போட்டோட அடிஷன் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதான் இங்கே இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 125/3/2 இருக்கா? அதை சிம்பிளை பண்ணுங்க. 2 மேலே போனால் 240 ஆயிரும். 240/3 என்ன ஆயிரும்? நம்மளுக்கு 80 கிடைச்சிடும். ஸோ நீ இதுல வந்து எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் இது எழுத வேண்டிய இது மட்டும் தான் எழுதுவீங்க. இதோட ஆன்சர் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதேமே எவ்வளோ சுருக்கி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதேமே எவ்வளோ சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்களேன். இங்கே என்ன இருக்கு? 120 இருக்கா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குனது 120 அப்படி தானே? ஆமாம் இல்லையா? இப்போ போட் வந்து ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன போடலாம்? ஸ்பீட் இன்ட்டு டைம் போடலாம் அப்படி தானே? ஸோ ஸ்பீட் என்ன இருக்கு? ஏ போட்டு வந்து என்னது நம்மளுக்கு? டவுன் ஸ்ட்ரீமில் போகுது அப்படி தானே? ஸோ டவுன் ஸ்பீட் நான் 2 ஸ்பீட் அடிஷன் பண்ணுவேன்னா அப்போ போட் ஸ்பீடையும் கரண்ட் ஸ்பீடையும் அடிஷன் பண்ணுவேன். ஆமாம் இல்லையா? இன்ட்டு என்னது? எவ்வளோ டயத்தில் போயிருக்காங்க? 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் பி போட் என்னது நம்மளுக்கு? அப்ஸ்ட்ரீமில் வருது. ஸோ போட்டோட ஸ்பீடையும் கரண்ட் ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுவேன். இது எவ்வளோ ட்ராவல் இருக்குது? 3/2 தான் ட்ராவல் இருக்குது. டோட்டல் 3/2 இங்கே வெளியே எடுத்து இங்கே கொண்டு போயிருங்க. 2/3 ஆயிரும். அப்போ 120 2/3 இங்கே போயிடும். இதே மாதிரி டக்குனு சிம்பிளை பண்ணிடுறோம். இங்கே என்ன வரும்? சிசி கேன்சல் ஆயிரும். இது இந்த மட்டும் தானே இருக்கும். ரெண்டு ப்ளஸ் இருக்கு. ஸோ சிசி கேன்சல் ஆயிரும். பிஏ பிளஸ் அதாவது போட் ஏவோட ஸ்பீட் பிளஸ் போட் பியோட ஸ்பீட் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணிருங்க அவ்வளோதான். ஸோ 4 2 are 80 ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் கூட அதிகம் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சம் இருக்குன்றதை பாருங்க. A swimmer swims certain distance upstream is 0.6 times of the same distance in downstream. Find the value of x with the speed of boat in still water. The speed of the stream is x சொல்றாங்க and 10 km/h respectively. அதாவது பிடிஎஃப்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. இது ஸ்பீட் ஆஃப் த போட் தான். அது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்பயும் போல சால்வ் பண்ணலாம். கவனிங்க, டிஸ்டன்ஸ் வந்து வேரியா சொல்லியிருக்காங்க அப்படி தானே? ரைட், கவனிங்க. ஸோ எக்ஸ்ன்றது போட் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம் தானே இருக்கு. அப்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம்? 2 ஸ்பீட் மைனஸ் பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? 0.6 டிஸ்டன்ஸ் சொல்றாங்க அப்படி தானே? டைம் டேக்கன் நமக்கு தெரியாது. அதே போல டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்னது? போட்டோட ஸ்ட்ரீமையும் கரண்டோட ஸ்ட்ரீமையும் அடிஷன் பண்ணிக்குவேன். அது டிஸ்டன்ஸ் டி தான், டைம் டேக்கன் தெரியாது. அப்போ இங்கேயும் டிபிடி இங்கேயும் டிபிடி கொண்டு வந்துருங்க. சிமிலர் அடிச்சிடலாம். இப்போ 0/6 எப்படி எழுதலாம்ப்பா? 6/10 எழுதலாமா? 6/10 என்னது? 2 டைப் அடிங்க. 3/5 ஆயிருமா? அந்த 3/5 இங்கே கொண்டு போயிருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்னா 5/3 இங்கே வந்துடும். 5/3 உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க. 5/3x மைனஸ் 5/3 போட்டா நம்மளுக்கு 50/3 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? d/t தான் இருக்கும். இப்போ போத் சைட் சேமா இருக்காப்பா? அப்போ இது சேம் தானே? ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ என்ன வரும்? x + 10 இஸ் ஈக்குவல் டு 5/3x மைனஸ் 50/3. இதை சிமிலர் பண்ண ஆன்சர் கிடைச்சிருப்பா. ஸோ சிம்பிளை பண்ணுவோமா? ஸோ என்ன கிடைக்கும் பாருங்க. எக்ஸ் எங்கே கொண்டு வந்துருங்க, இது கொண்டு வந்துருங்க. என்ன நம்மளுக்கு 50/3 ப்ளஸ் என்ன இருக்கும்? 10 இருக்கும். அப்போ 3 30. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 80/3 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் கொண்டு தானே வரும். 3 × 1x 3x. ஸோ இங்கே மைனஸ் என்ன இருக்கும்? ஸோ 2x/3 இருக்கும். 3 3 கேன்சல் ஆயிரும். இதை நம்மளுக்கு ஆன்சர் 40 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 40. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அசம்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நான் 5 இங்கே வந்து என்ன இருக்கும்? நம்மளுக்கு 3/5 இருக்கும். இங்கிட்டு போகும்போது 5/3 ஆயிரும். அந்த 5/3 உள்ள மல்டிபிள் பண்ணி வச்சிடணும். 5/3x மைனஸ் இங்கே என்ன வரும்?
50/3. அப்போ இந்த ஸ்டெப் நீங்கள் தனியாக எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ எழுதாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வந்துருக்கு, ஈக்குவல் பண்ணிடுவீங்களா? ஈக்குவல் பண்ணி ஆன்சர் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் சம் என்னன்றதை பார்க்கலாம். 30 சம் பாருங்க. A man travels certain distance along the stream in 3 hours, against the stream in 5 hours. Then find the total time taken to travels x plus 60 km downstream and upstream if the speed of the stream is 10 km per hour. Speed of the stream கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அதில் என்ன இருக்குன்னு பாருங்க, கவனிப்பா. A man travels certain distance என்ன கொடுத்துருக்காங்க, x மீட்டர் லாங் பண்ணுங்க. அப்போ என்ன ஸ்ட்ரீம் இது? அலாங் த ஸ்ட்ரீம் என்ன வருது நம்மளுக்கு? அலாங் த ஸ்ட்ரீம் என்னது? நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் வருது. அப்படி தானே? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகுது. எவ்வளோ போகுது? 3 எடுத்துக்கிறாங்க. ஆமாம் தானேப்பா? ஆமாம் இல்லையா? அதுக்கடுத்து என்ன எடுத்துக்கிறான் பாருங்க. அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீம் என்னது? அப்ஸ்ட்ரீமு. சப்ஸ்ட்ரீம் என்ன எடுத்துக்கிறாங்க? அப்ஸ்ட்ரீம் என்ன எடுத்துக்கிறாங்க? 5 years எடுத்துக்கிறது. அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். சரியா? ரைட். இப்போ இந்த v எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு என்ன தெரியாது? போர்ட் ஸ்பீடு தெரியாது. ஸோ b பிளஸ் 10 எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? b பிளஸ் 10 எழுதிக்கலாம். சரி, இது வந்து அப்ஸ்ட்ரீம்னா ஸோ மைனஸ் எழுதுவோமாப்பா. ஸோ மைனஸ் எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் கரண்ட் ஸ்பீட். அப்படி தானே? ஸோ இந்த 3 மல்டிபிள் பண்ணிங்க, இங்கே 5 மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 3b பிளஸ் 30 is equal to x, 5b minus 50 is equal to x. ரெண்டு x இருக்கு, சேமாக இருக்குது. ஈக்குவல் பண்ணலாமாப்பா? ஈக்குவல் பண்ணா இருக்கும் 3b plus 30 is equal to 3b plus 30 is equal to 5b minus 30 இருக்கும். ஸோ சிமிலர் பண்ணுங்க, என்ன வரும்? இதுங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? 5b minus 3b 2b ஆயிரும். இது வந்து ப்ளஸ் 30 ஆயிருமா? 16 ஆயிருமாப்பா? ஸோ போர்ட் ஸ்பீட் எனக்கு என்ன கிடைக்குது? 30 கிடைக்குது. ஸோ போர்ட் ஸ்பீட் 30னா இங்கே 30 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 30 சப்ஸ்டிட் என்ன ஆயிரும்? 40 ஆயிருமா? ஆமாம் இல்லையா? பண்ண எக்ஸ் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? இங்கே 50 இருக்கு பாருங்கப்பா. ஸோ இங்கே வந்து 50 தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு 80 தான் வரும். இப்படி தானே? ஆமாம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து 80 தான் வரும். 80. ஸோ 40 வரும். உங்களுக்கு போர்ட் ஸ்பீட் 40 கிடச்சிருக்கு. இந்த போர்ட் ஸ்பீடில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 40 + 50 வருமா? ஸோ எக்ஸ்வல் என்ன கிடச்சிருக்கு எனக்கு? இந்த 3 மல்டிபிள் பண்ணால் 50 × 3 நம்மளுக்கு என்ன வரும்? 50 மீட்டர் வந்துடும். ஸோ எக்ஸ்வல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே எக்ஸ்வல் என்ன வரும் நம்மளுக்கு? எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 210 வரும். அவங்க கேட்குறது டோட்டல் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ 1 அப்ஸ்ட்ரீம் மைனஸ் என்ன பண்ணுவீங்க? அப்ஸ்ட்ரீம் என்ன கண்டுபிடிச்சோம்? அப்ஸ்ட்ரீம் வந்து போர்ட் ஸ்பீட் நம்மளுக்கு 40 தானே? 40 - 30 வரும் ப்ளஸ் 40 + 50 வரும். ஸோ எப்போ மேலே சால்வ் பண்ணுறதா? மேலே என்ன வரும்? 210. மேலே வந்து அடிஷன் வெளியே வரும். கீழே வந்து என்ன நம்மளுக்கு 1000 மல்டிபிள் வெளியே வரும். 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 7 5 சான்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 7 8 தானே இருக்குது. 56/5 இருக்கும். ஸோ என்ன வர வரும்? 11 5 55 தானேப்பா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? ப்ளஸ் என்ன இருக்கும்? 1/5 இருக்கும். அப்படி தானே? ரிமைண்டர் தான் இருக்கும். அப்போ 11 + 1/5 இருக்கும். நம்மளுக்கு 11 வர ஆன்சர் இது. ஒரே ஆன்சர் இது மட்டும் தான். ஸோ ஆன்சர் இஸ் மேக்ஸிமம் 11 ஹவர்ஸ் தான் இருக்கும். 1/5 நம்மளுக்கு எப்படி? இது வந்து நான் இதில் இருக்குது, ஹார்ஸில் இருக்குது. மினிட்ஸ் அப்படி பார்த்தீங்க 60 பண்ணால் 5 மினிட் ஆயிரும். அப்படி தானே? ஸோ 24 வருமா? ஸோ அதை சாரி 12 வரும்ல. ஸோ 12 5 60. ஸோ 12 இஸ் த ஆன்சர். ஸோ 11 hours 12 minutes. ஸோ இவ்வளோ பெருசாக செஞ்சால் நம்மளுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ எப்படி சார் சிம்பிளாக செய்யலாம்? சிம்பிள். நம்மளுக்கு நல்லா கவனிங்க. நம்மளுக்கு டவுன் ஸ்பீட் அது வந்துருது, ஞாபகம் வந்துடும். அப்போ எனக்கு எழுத தேவையில்ல. அப்படி தானே? ஆரம்பத்தில் எழுத தேவையில்ல. எனக்கு எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குங்க? 3b + 30 கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? 5b - 50 கிடைக்கும். இப்போ ரெண்டே சிமுலேட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இங்கே -50 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு 30 இருக்குது. ஸோ இதை எனக்கு கொண்டு போயிருங்க. என்ன ஆயிரும்? எனக்கு 18 ஆயிரும். இங்கே என்ன இருக்குது? எனக்கு 5b இருக்குது, இங்கே 3b இருக்குது. 3b கொண்டு வந்துருங்க. நம்மளுக்கு என்ன ஆயிரும்? உங்களுக்கு 5b - 3b 2b ஆயிருமா? இந்த ஸ்டெப் டேரெக்டாக இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? பி கண்டுபிடிச்சிருங்க. பிலேருந்து எக்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பியை சப்ஸ்டிட் பண்ணால். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் ரவுண்ட் பண்ண ஆன்சர் மட்டும் தான் எழுத மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது கண்டுபிடிச்சா இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இதேமே சிமிலர் எப்படி எழுதுங்க? சிம்பிள் ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா, ஸோ சிம்பிள் எப்படி எழுதுன்னு பாருங்க. ஸோ டைம் டேக்கன் தான் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 210 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது டிஸ்டன்ஸ் இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள என்ன இருக்கும்? 1 அப்ஸ்ட்ரீம் + 1 டவுன் ஸ்ட்ரீம் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் வந்து மாற்றினது. மேலே அடிஷன் டைம் இருக்கும், கீழே மல்டிபிள் டைம் இருக்கும். அப்போ 50 தானே? 50 + 30 நம்மளுக்கு என்ன இருக்குது? 80 மேலே இருக்கும். கீழே என்ன இருக்குது? நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் 50 × 3 என்ன வரும்? நமக்கு 1500 தான் வரும். 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே என்ன வரும்? சரிங்களா? அப்போ 56/5. 56/5 என்ன வரும்? நம்மளுக்கு 11 5 55. பேலன்ஸ் 1 இருக்கும். 1/5 வச்சுக்கோங்க. அதை ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 11 இருக்க ஒரே ஆன்சர் தான். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்க. இந்த 11 + 1/5 இந்த இது மட்டும் உங்களுக்கு புரியாத வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஒன்றுமே கிடையாது. இந்த டிகிரி போட்டு வச்சுக்கோங்க. என்ன இருக்கு நம்மளுக்கு? இங்கே என்ன இருக்கு? நமக்கு 56 இருக்கா? 56 5 டேபிள் போகிறேன். 11 5 சார் 55 பேலன்ஸ் ஒன்று தான் இருக்கும். இது எப்படி எழுதுவோம்? 11 + 1/5 தான் எழுதுவோம். 1/5 நம்மளுக்கு என்ன மாற்றணும்? நம்ம மினிட்டாக மாற்றணும். அப்போ 60 நம்ம எழுதி பண்ணுவேன். 1 5 சார் 5 12 5 சார் 60. ஸோ 11 hour 12 minutes. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. டிஸ்டன்ஸ் between a point of A and point B in a river is 12 km. அதாவது 2 பாயிண்ட் இருக்கு. டிஸ்டன்ஸ் between என்னது? 2 A and B பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 12 km இருக்கு. and the flow of that stream is from A to B. அதாவது A to B ல இருந்து flow of stream இருக்கு. அப்ப A ல இருந்து ஸோ A ல இருந்து B க்கு போறது கண்டிப்பா என்னது? along the streamனா கண்டிப்பா டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப B ல இருந்து A வரை கண்டிப்பா என்னவா இருக்க முடியும்? நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீமா தான் இருக்க முடியும். இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு சம்ம சால்வ் பண்ணீங்களோ வேகமா அடிச்சிடலாம். பாருங்க. If the speed of the boat is 4 km/h and the speed of the stream is என்னது 2 km/h. அப்ப இதுக்கு என்னப்பா வரும் நம்மளுக்கு? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரேஷன் என்ன வரும் நம்மளுக்கு? 6 km/h வரும். இது என்ன வரும் நம்மளுக்கு? 2 km/h வரும். அப்படிதானே? அது மீனிங் என்னது? ஒரு ஹவருக்கு 2 km போகும், ஒரு ஹவருக்கு 6 km போகும். அதான் கான்செப்ட். The boat goes from B to A. B ல இருந்து A க்கு வரும்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல எதுல வருது? அப்ஸ்ட்ரீம்ல தான் வருது. then comes back, then திருப்பி வரும்னு சொல்றாங்க. What is the distance between point A and the boat after 7 hours of travel since the time of starting? அதாவது இது போயிட்டு திரும்பும்போது A ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சிம்பிளா சால்வ் பண்றேங்க. அவனிங்க இப்போ இங்க இருந்து இங்க வருது பாத்தீங்களா? B ல இருந்து A வருது பாத்தீங்களா? அப்ப ஸ்பீட் எவ்வளோ? 2 km/h. அப்ப ஒரு ஹவருக்கு 2 km போகும். அப்படிதானே? அப்ப மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. 12 நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்ப இந்த 12 கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? நம்மளுக்கு 6 hours எடுத்துக்கிறோமா? அப்ப இங்க இருந்து B பாயிண்ட்ல இருந்து A பாயிண்ட் வரதுக்கு 6 hours எடுத்துக்கிறோம். நம்ம 7 மணி நேரம் கழிச்சு கேக்குறாங்க. 7 மணி நேரம் அப்ப என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நான் 1 மணி நேரம் திருப்பி வருமா? A பாயிண்ட்ல இருந்து. அப்போ A பாயிண்ட்ல இருந்து 1 மணி நேரம் நான் தண்ணி போற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்ப கவனிங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க போறதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சா? இங்க இருந்து இங்க போறதுக்கான ஸ்பீட் என்னது? 6 km/h. அப்ப 1 மணி நேரத்துக்கு என்னது? 6 km தான் போகும். அப்ப 6 km தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து பேனா தொடாமையே அடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து என்னது? மினிமம் 6 seconds தான். கொஸ்டின் வாசிக்க மட்டும் தான் டைம் இருக்கணும். நீங்க எவ்வளவு நம்மளுக்கு என்ன அட்டென்டிவா அந்த சம்ஸ் வாசிக்கிறதா இருக்கு நம்மளுக்கு. இப்போ பாருங்களேன், பேனா தொடாம அடிக்கிறேன் பாருங்க. என்ன இருக்கு பாருங்க. A distance between a point A and B is river is 12 km. ரெண்டு பாயிண்ட் கிட்ட டிஸ்டன்ஸ் 12 சொல்றாங்க. A ல இருந்து B ன்ற போற நம்மளுக்கு என்னது? டவுன் ஸ்ட்ரீம். B ல இருந்து A வரது என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் சொல்றாங்க. ரெண்டு கூட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா போட் வந்து என்னது? B ல இருந்து A க்கு வருது. அப்ப எதுல வருது? நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல வருது. டவுன் ஸ்ட்ரீமோட நம்ம ஸ்பீட் என்னது? 2. ஏன்னா நம்ம ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ஸோ 4 - 2 தான் கிடைக்கும். டோட்டலா என்ன சொல்ற? 7 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் 12 km வந்து கடக்கிறதுக்கு எவ்வளவு ஆகிருக்கும்? 6 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அப்ப 6 மணி நேரம் நம்ம போயிருச்சுன்னா A பாயிண்ட்க்கு போயிடும். போயிட்டு திருப்பி அந்த A பாயிண்ட்ல இருந்து எதை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிடும்? B பாயிண்ட் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்ப B பாயிண்ட்ல இருந்து A பாயிண்ட்ல இருந்து அது ஒரு 1 hour டிராவல் பண்ணிருக்கும். அப்படிதானே? ஸோ A பாயிண்ட்ல இருந்து 1 hour டிராவல் பண்ணா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம்? A ல இருந்து போற போட் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஸ்பீட்ல இருக்கும்? அது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது? 6 km/h. ஏன்னா டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்னது? 2 ஸ்பீட் அடிஷன் பண்ணுவேன். ஸோ 6 km/h. அப்போ அதுக்கு மீனிங் ஒரு மணி நேரத்துக்கு 6 km போகும். நம்ம 1 மணி நேரத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் இஸ் 6 km. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. 2 boats A and B start towards each other from 2 places 20 km apart. The speed of the boat A and B in still water are 16 km/h and 14 km/h. If A proceed down and B up the stream, they will meet after. ஸோ டைம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது மீட் பண்ண டைம் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. அப்போ இது ரிலேட்டிவ்ஸ் ஃபார்ம்ல போடலாம். அப்போ நம்ம சரிங்களா? 2 போட்டு தானே. ஸோ 2 பேரோட ஸ்பீட் அடிஷன் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி தானே? ஸோ போட் ஆஃப் ஒன்றுமே கிடையாது. 2 ஸ்பீட் என்ன வரும் நம்மளுக்கு? கடைசியில் பார்த்தா 2 போட்டு ஸ்பீட் ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்க. ஏன்ற போட்டு இங்கேருந்து கிளம்புது, பீன்ற போட்டு இங்கேருந்து கிளம்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து என்னது? டவுன் ஸ்ட்ரீமு. இது வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ரொசீட் பண்ணுது. அப்போ இங்கே என்ன வரும்? 2 போட் ஸ்பீடையும் கரண்ட் ஸ்பீடையும் ஆட் பண்ணுவோம்னா போட் ஆஃப் A + கரண்ட் ஸ்பீட். இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் கண்டுபிடிக்கிறேன். 2 அடிஷன் தான் போட போகிறோம். அதாவது U + தான் போட போகிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? போட் ஸ்பீட் B போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்ட் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன? 150 km தான். நம்ம டைம் டேக்கன் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ரைட் தானே? ரைட். இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 போட்டோட ஸ்பீட் ஆட் பண்ணுங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 16 + 14 20 30 வருமா? இங்கே 150 இருக்கு, இங்கே T இருக்கு. ஸோ டைம் இஸ் 5 hours. ஸோ சம்ம வந்து நீங்கள் வாட்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கெலாம். ஸோ அப்போ இதில் கிளரிக்கலாக எதை மிஸ் பண்ணிடுறோம்னா நம்ம ஆரம்பத்தில் ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது?
அப் ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சாலே அடிஷன் பண்ணால் கண்டிப்பாக கரண்ட் கேன்சல் ஆயிரும். 2 போட் ஸ்பீடோட அடிஷன் மட்டும் தான் வரும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு என்ன அடிஷன் பண்ணி எழுதுவீங்க, திருப்பி 2 ஸ்டெப் மட்டும் எழுதுவீங்க, நம்மளுக்கு என்ன அதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 5 கிடச்சிடும். ஸோ 3 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 30 இங்கே இருக்குது 5 30 சார் 150. ஸோ டைம் டேக்கன் இஸ் 5 hours. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. A swimmer swims from a point A against a current for 10 minutes before he reaches point C and then swims back along the current for next 10 minutes and comes to a point B if the distance between A and B is 200 meters. Find the speed of the current in kilometer per hour. சிமிலராக சால்வ் பண்ணலாம் பாருங்கப்பா. அதாவது ஏன்ற பாயிண்ட் இருக்குது, ஏன்ற பாயிண்ட்லேருந்து எங்கே போகிறாங்க, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் போகிறாங்க, சீன்ற பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. எவ்வளோ மணி டைம் எடுத்துக்கிறாங்க, 10 minutes எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இது சீன்ற பாயிண்ட் திருப்பி என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் வராங்க. ரிட்டன் வரது என்ன ஸ்பீட் வராங்க, அலாங்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அலாங் த கரண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஸ்ட்ரீம், இது டவுன் ஸ்ட்ரீம் தான். இங்கேருந்து வர பாயிண்ட் பி பாயிண்ட்டுக்கு வராங்க. அவங்க டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு டிஸ்டன்ஸ் 200 கொடுத்துருக்காங்க. நான் இது எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதுக்கு போகிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது 200 + x. இது என்ன ஸ்ட்ரீம், இது டவுன் ஸ்ட்ரீம்னா இது அப் ஸ்ட்ரீம் தான் இருக்க முடியும். அப் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவீங்க, இப்போ நம்ம அப் ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸோ அப் ஸ்ட்ரீம் இது அப் ஸ்ட்ரீம் அப்படியே போட்டுக்கோங்க. என்ன வரும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் 200 + x அப்படி தானப்பா. டைம் டேக்கன் என்னது 10 minutes. அதே அடுத்த கான்செப்ட் என்னது, இங்கேருந்து இங்கே வரதுக்கு என்னது 10 minutes தான் சொல்லியிருக்காங்க. இது என்னது டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ வி போட்டுக்கிறேன், டிஸ்டன்ஸ் x தான், டைம் டேக்கன் 10. அப்போ x = என்ன வரும், 10v வருமா. இந்த 10v இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x = 10v நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். சரிங்களா? இங்கே 10 × u ஆயிருமா. அப்போ இந்த ஸ்டெப் என்ன ஆயிரும், எனக்கு 10u, இந்த 10 இங்கே 10v வந்துரும்லப்பா. இந்த 10v எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆயிரும், 10v = 200 இருக்கும். 10 காமன் எடுத்துருங்களேன், என்ன வரும், u - v = என்ன இருக்கும், எனக்கு 200 இருக்கும். ஸோ அடிச்சா எனக்கு என்ன வந்துடும், எனக்கு 20 மட்டும் தான் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் ஃபார்ம்ல நம்மளுக்கு என்னப்பா வரும், ½ u - v. ஞாபகம் இருக்கா? ஆமாம் இல்லையா? ஸோ ½ u - v கண்டுபிடிச்சா ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் ½ போட்டா நம்மளுக்கு u - v. ஸோ இங்கேயும் ½ போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், நம்மளுக்கு 10 வருமா. ஸோ எனக்கு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன கிடைக்குது, 10 கிடைக்குது. என்ன யூனிட்ல கிடைக்குதுப்பா, என்ன யூனிட்ல கிடைக்குது, மீட்டர்/மினிட்ல கிடைக்குது. நம்மளுக்கு எதுலப்பா வேணும், நம்மளுக்கு எதில் வேணும், km/h வேணும். ஸோ மீட்டரை கிலோமீட்டர் மாத்திரக்கு கீழே வந்து 1000 போடுவேன். மினிட்டை வந்து நான் ஹாரா மாத்திரக்கு மேலே வந்து என்ன பண்ணுவேன், ஏன்னா மீட்டரை வந்து நம்ம ஹாரா மாத்திரம் அது 1/60. ஸோ 60 மேலே போயிடும். சரிங்களா? ஸோ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ 2 அடிச்சிருங்க. ஸோ 6/10 என்ன வரும் நம்மளுக்கு 0.6. 0.6 தான் ஆன்சர். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னா வந்து மைண்டில் வச்சுன்னு பாருங்கள். இந்த 2 ஸ்டெப் மைண்டில் வச்சா போவீங்க. இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு u - v கான்செப்ட் கொண்டு வந்து. இதுக்கடுத்து என்ன வந்துடும், x = 10v அசம் பண்ணுங்க. இங்கே x = 10v போட்டுருங்க. இந்த 10v இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 10u - 10v கொண்டு வந்துருங்க. 10 காமன் எடுத்தால் 10 × 200 நம்மளுக்கு என்ன ஆயிரும், 20 ஆயிரும். அப்போ u - v 20 கிடைக்கும். அப்போ ½ u - v 10 கிடைக்கும். அப்போ ½ u - v 10 இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். அப்போ ½ u - v நம்மளுக்கு என்ன வந்து எஸ்சின் ஆயிரும்ல. ஸோ இந்த ஸ்டெப்பை மீட்டர்/மினிட்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது 65,000 போடுவோம். சால்வ் பண்ணால் 0.6. ஸோ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து வாசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா?